சிவகங்கை அரண்மனை மாடம். உண்ணவும் முடியாமல் உறங்கவும் இயலாமல் ஒரே இடத்தில் அமரவும் மனமில்லாமல் வேலு நாச்சியார் தவித்துக் கொண்டிருந்தார். அவரது உள்ளமெல்லாம் அனுமந்தகுடி போர்க்களமே நிறைந்திருந்தது. போர்க்களத்திற்கு கணவர் முத்துவடுகநாதரை மகிழ்வுடன் வழி அனுப்பிய வேலு நாச்சியார் இப்போது கவலை சூழ்ந்ததால் துடித்தார். அதை வெளிக்காட்டுவது வீர பரம்பரைக்கு இழுக்கு என்பதனால் வெளிக்காட்டாமல் நடித்தார். அவரது சோகம் சேடி பெண்களையும் பற்றி கொண்டது. அங்கே அமைதி மட்டுமே நீண்ட நேரம் ஆட்கொண்டிருந்தது. வெற்றி செய்தி விரைந்து வந்து சேராதா என்று வேலு நாச்சியார் ஏங்கிக் கொண்டிருந்தார். ஒருவேளை நம் வீரர்கள் தோல்வியை தழுவிவிட்டால் என்றொரு நினைப்பு வரும். அடுத்த வினாடியே சி, நம் வீரர்களாவது போர்க்களத்தில் தோற்பதாவது. நம் கணவருக்கு இது முதல் களம், அதனால் அவரது வீரம் அங்கே விளையாடும். இறுதியில் வெற்றி நம் மன்னருக்கே என்று மற்றொரு நினைவு வந்து வேலு நாச்சியாரின் உள்ளத்தில் துளிர்விடும். இந்த மன போராட்டமே சேடி பெண்களையும் அமைதி காக்க வைத்தது. எதை பற்றி பேசவும் வேலு நாச்சியார் இப்போது விரும்பவில்லை. போர்க்கள செய்திக்கு மட்டுமே அவரது செவிகள் காத்து கிடந்தன. இதே வேளையில் அனுமந்தகுடி போர்க்களம். ஒரு பக்கத்தில் ராமநாதபுரம் தளபதி வெள்ளையன் தலைமையில் புகுந்த படை எதிரிகளை பந்தாடி கொண்டிருந்தது. மற்றொரு பக்கத்தில் முத்துவடுகநாதர் தலைமையில் வந்த சிவகங்கை படை தஞ்சை படைகளை சிதறடித்து கொண்டிருந்தது. ராமநாதபுரத்து படை 2 எதிரிகளை கொன்றால் சிவகங்கை படை அதே நேரத்தில் 4 பேரின் ஆவி குடித்து ஆர்ப்பரித்தது. அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை வியூகம் அமைப்பது, எதிரிகளின் தோல்விக்கு வழிவகுப்பது. காயமடைந்த ராமநாதபுரத்து வீரர்களுக்கும் சிவகங்கை வீரர்களுக்கும் முதலுதவி செய்வது என பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தார். இதற்கிடையில் மன்னர் முத்துவடுகநாதர் மீதும் அவர் கவனம் பதிய தவறவில்லை. மன்னரின் வாள் சுழன்றாடுவதை கண்டு மனதிற்குள்ளேயே தாண்டவராயன் பிள்ளை மகிழ்ந்து கொண்டார். முத்துவடுகநாதரின் வாள் எதிரியின் தலை ஒன்றை மண்ணில் உருட்டினால் அடுத்த நிமிடமே சிலம்பு வாத்தியார் வெற்றிவேலின் வேல் கம்பு எதிரி ஒருவனை மண்ணில் சாய்க்கும். சிவகங்கை சீமையின் வீரர்கள் எவரையும் எதிர்கொள்ளும் அளவுக்கு வீரமிக்கவர்கள் என்பதை அனுமந்தகுடி போர்க்களம் அறிவிப்பு செய்தது. எங்கு நோக்கினும் மரண ஓலம். அனுமந்தகுடி மண் எதிரிகளின் இரத்தத்தால் சிவந்து சிரித்தது. வேலு நாச்சியார் மாடத்திலிருந்து வீதியின் மீதே வெளிப்பதித்திருந்தார். அவர் காதில் ஒரு குதிரையின் காலடி ஓசை. ஒரு வீரன் வேகமாக அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அரண்மனைக்குள் குதிரை நுழைந்ததும் அவன் தரையில் குதித்தான். வெற்றி வெற்றி என்று பலம் கொண்டு மட்டும் ஓங்கி ஒலித்தான். அந்த வெற்றி செய்தியை கேட்டு வேலு நாச்சியாரின் வெளியோரத்தில் வெற்றி களிப்பு. சிவகங்கை நகர் முழுவதும் இந்த செய்தி பரவியது. அனைவர் கால்களும் அரண்மனையை நோக்கி அணிவகுத்தன. அனுமந்தகுடிக்கும் சிவகங்கைக்கும் இடையில் இருக்கும் சின்னஞ்சிறு கிராமங்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தன. சிலர் அனுமந்தகுடிக்கும் மற்றும் சிலர் சிவகங்கைக்கும் பயணப்பட்டனர். ஆண், பெண், சிறுவர், முதியோர் என்ற வேறுபாடின்றி அனைவர் முகத்திலும் ஆனந்த கூத்து. சிவகங்கை மன்னர் வாழ்க! முதல் களத்திலேயே வெற்றி கண்ட வீர திருமகன் வாழ்க! சிவகங்கை சீமை வாழ்க! இது போன்ற வாழ்த்தொலிகளால் சிவகங்கை நகரம் திக்குமுக்காடியது. வெற்றி வாகை சூடி வரும் மன்னரை வரவேற்க அரண்மனை வாசலில் பல்லாயிரம் மக்கள் காத்து கிடந்தனர். வான வெடிகளுடன் கலைஞர் கூட்டம், வாழ்த்தொலி முழங்க மற்றொரு கூட்டம், குலவையிட்டு வரவேற்க பெண்களின் பெருங்கூட்டம், மன்னருக்கு மாலையிட்டு வரவேற்க துதுக்கையில் மாலையுடன் பட்டத்து யானை. எங்கிருந்தோ வாழை மரங்களை வெட்டி கொண்டு வந்து அரண்மனை வாசலில் நட்டு மகிழ்ந்தனர் சிலர். அரண்மனை திடல் முழுவதும் மாவிலை தோரணங்களை கட்டி முடித்தனர் சிலர். திடலின் ஓரத்தில் மேடை அமைத்து காத்திருந்தனர் சிலர். அவரவர் கற்பனைக்கு ஏற்ப அரண்மனை வாயிலை அழகுபடுத்தினர். துந்துபி, மத்தளம் என மற்றொரு பக்கத்தில் ஒரு கூட்டம் காத்து கிடந்தது. இதோ மன்னரும் நம் மண்ணின் மானம் காத்த மாவீரர்களும் சிவகங்கை நகருக்குள் நுழைந்து விட்டனர் என்ற செய்தி கேட்டதும் ஒரு சேடி பெண் அரண்மனைக்குள் ஓடினாள். சிறிது நேரத்தில் ஆரத்தி தட்டுடன் அவள் ஓடி வந்தாள். வெடி முழக்கமும் வாழ்த்து முழக்கமும் போட்டியிட்டன. அவற்றுடன் இசையும் கலந்து கரைந்தன.
அரண்மனை வாசலில் மன்னரின் முத்து பல்லக்கு வந்து நின்றது. மண் மீது மன்னர் கால் பதிக்க விண்ணிலிருந்து மழை துளிகள் தூவின. இயற்கை தாயே மன்னரை ஆசிர்வதிப்பதாக நினைத்து கூட்டம் ஆர்ப்பரித்தது. முழக்கங்கள் வானை தொட்டன. வெடிகள் தொடர்ந்தன. பட்டத்து யானை மன்னர் கழுத்தில் மாலையிட்டது. முத்துவடுகநாதர் நெற்றியில் வேலு நாச்சியார் வெற்றி திலகமிட்டு அரண்மனைக்குள் இருக்கும் ராஜராஜேஸ்வரி ஆலயத்திற்குள் அழைத்துச் சென்றார். ஒட்டு மொத்தத்தில் விழா கோலம், அதுவும் எழுச்சி கோலம் அங்கே. மன்னரும் மற்றவர்களும் அரண்மனை திடலை நோக்கி நடக்க அனைவர் கால்களும் பின்தொடர்ந்தன. திடலின் ஓரத்தில் இருந்த திடீர் மேடையில் முத்துவடுகநாதரும் வேலு நாச்சியாரும் ஏறினர். அங்கிருந்த அரியாசனங்களில் அமர்ந்தனர். அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல், களம் கண்ட வீரர்கள் அனைவரும் மேடைக்கு முன்பிருந்த ஆசனங்களில் அமர்ந்தனர். கூட்டம் ஆனந்த களிப்பில். மன்னர் முத்துவடுகநாதர் மேடையின் முன்வந்து நின்றார். 3 திசைகளிலும் தமது பார்வையை படரவிட்டார். அனைவர் முகத்திலும் அரும்பியிருந்த மகிழ்ச்சியை கண்டு அவரும் மகிழ்ந்தார். மொத்த கூட்டமும் மன்னர் சொல்ல போவதை கவனிப்பதற்காக அமைதி காத்தனர். சிவகங்கை சீமையின் பெருங்குடி மக்களே என்று முத்துவடுகநாதர் சொல்லி முடிப்பதற்குள் மீண்டும் கரவொலி காதுகளை துளைத்தன. இப்போது வேலு நாச்சியாரும் மன்னர் அருகில். மீண்டும் முத்துவடுகநாதர் கூட்டத்தை பார்த்தார். அடுத்த நிமிடமே அங்கு அமைதி திரும்பியது. முத்துவடுகநாதர், நமது மன்னர் மறைந்ததால் எதிரிகள் அனுமந்த கொடியை அபகரித்து விடலாம் என ஆசைப்பட்டனர். ஆனால் சிவகங்கை சீமையின் வீரத்தை கண்டு எதிரிகள் ஓட்டம் பிடித்தனர். போர்க்களத்தில் ஒவ்வொரு வீரனின் வீரமும் வெளிப்பட்டது. நம் வீரர்கள் எவரும் இளைத்தவர்கள் அல்ல என்பதை இந்த போர் எனக்கு புலப்படுத்தியது. குறிப்பாக சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் தீரத்தை கண்டு நான் மெய் சிலிர்த்தேன். அவருடைய வேல் கம்பு எதிரிகளின் மேனியில் விளையாடிய விதமும் அவரது வீரத்தின் மகத்துவமும் எதிரிகளின் கூடாரத்திற்குள் நுழைந்து அவர் நிகழ்த்திய அற்புதங்களும் என்னை மிகவும் கவர்ந்தன. அதுபோன்று நம் வீரர்களின் ஆற்றலையும் கண்டு நான் மகிழ்ந்தேன் என்று குறிப்பிட்டுவிட்டு வேலு நாச்சியார் பக்கம் முத்துவடுகநாதர் திரும்பினார். மன்னரின் பார்வையை புரிந்து கொண்ட வேலு நாச்சியார், இந்த வெற்றி நம் மன்னரின் வெற்றியோ அல்லது நம் அமைச்சரின் வெற்றியோ அல்ல. இந்த வெற்றியின் புகழ் எந்த தனிநபரையும் விடவும் சிவகங்கை சீமையின் அடித்தட்டு மக்களின் வீரத்திற்கு கிடைத்ததாகும். ஒரு நாட்டில் வாழுகின்ற மக்களின் எழுச்சிதான் அந்த நாட்டை வழிநடத்தும், வாகை சூடும், வரலாற்றில் பதிவு செய்யும். அந்த வகையில் இந்த வெற்றியை சிவகங்கை சீமை மக்களுக்கு காணிக்கையாக்குகிறோம். சிவகங்கை சீமை எழுந்தால் எதிரிகள் வீழ்வர் என்பதை உலகுக்கு உணர்த்திய திருநாள் இது. போர்க்களத்தில் சமர் புரிந்த அனைத்து வீரர்களையும் பாராட்டுகிறேன். மன்னரை வணங்குகிறேன். எதிரிகளின் தாக்குதலை தவிடு பொடியாக்கும் திட்டத்தை வகுத்த நம் அமைச்சரை வாழ்த்துகிறேன். உரிய நேரத்தில் படைகளை அனுப்பி நம் வெற்றியை எளிதாக்கிய ராமநாதபுரம் மன்னருக்கும் அவர் படை தளபதிக்கும் படை வீரர்களுக்கும் நம் அனைவரின் சார்பிலும் நன்றி தெரிவிக்கிறேன். எனது மெய்காப்பாளராக என்னுடன் ராமநாதபுரத்திலிருந்து இந்த மண்ணுக்கு வந்து தம் வீரத்தால் மன்னர் மனதில் இடம் பிடித்த எனது குருநாதர் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன் என்று வேலு நாச்சியார் முடிக்க வெற்றிவேலின் விழிகளில் ஆனந்த கண்ணீர். மீண்டும் கூட்டத்தினரின் வாழ்த்தொலி அரண்மனை முழுவதும் எதிரொலித்தது. அனைவரும் கலைந்து சென்றனர். வேலு நாச்சியார் மட்டும் மேடையில் இருவரும் கூப்பி வணங்கியும் வாழ்த்து முழங்கியும் கைகளை அசைத்தும் கூட்டம் விடைபெற்று சென்றது. அனைவருக்கும் கை அசைப்பின் மூலம் வழி அனுப்பி கொண்டிருந்தார் வேலு நாச்சியார். சிறிது நேரம் சென்றது. கூட்டம் முழுவதும் கரைந்தது. திடலின் ஓரத்தில் ஒரே ஒரு பெண் மட்டும் தலைகுனிந்து நின்றாள். அவள் அருகில் நின்று கொண்டிருந்த 6 வயது சிறுமி வேலு நாச்சியாரை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். அந்த முல்லை சிரிப்பை இதற்கு முன் எங்கோ பார்த்த ஞாபகம் வேலு நாச்சியாருக்கு. எங்கே, எப்போது என்ற வினாக்கள் வேலு நாச்சியாரை யோசிக்க வைத்தது. சிறிது நேரத்தில் அந்த சிறுமியின் சிரிப்பு பழைய நினைவை தந்தது. வேலு நாச்சியார் திருமணம் முடிந்து சிவகங்கைக்கு வந்த மறுநாள்
குதிரையை அடக்க வேலுநாச்சியார் முயன்றது. அது காட்டிற்குள் பாய்ந்து சென்று இறுதியில் பணிந்தது. அப்போது ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டு வேலுநாச்சியார் அங்கே சென்றது. அந்த பெண்ணின் இடுப்பில் ஒரு குழந்தை இருந்தது. அந்த பெண்ணை கற்பழிக்க முயன்ற கயவன் பொய் சொல்லி பஞ்சாயத்தில் வாதாடியது. தம் சவுக்கால் அவன் முதுகில் விளையாடியது. தீர்ப்பை திருத்தி எழுதிவிட்டு திரும்பியது. அப்போது அந்த குழந்தை தன்னை பார்த்து சிரித்தது. என 5 ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வேலுநாச்சியாரின் மனதில் ஓடி முடிந்தது. ஆம், அதே மருதாணிதான். அன்று அவள் இடுப்பில் இருந்த அதே சிறுமிதான். இது உறுதியானதும் மருதாணியை நோக்கி விரைந்தார் வேலுநாச்சியார். அருகில் வேலுநாச்சியார் செல்ல செல்ல அந்த சிறுமி ஆனந்த சிரிப்பை அள்ளி வீசினாள். ஆனால் மருதாணி மட்டும் தலை நிமிரவில்லை. மீண்டும் ஏதோ ஒரு சிக்கலில் இவள் சிக்கிக்கொண்டாளோ என்ற சிந்தனையோடு மருதாணியின் தாடையை தமது கரத்தால் வேலுநாச்சியார் தூக்கினார். மருதாணி, என்ன ஆச்சு உனக்கு என்று வேலுநாச்சியார் வினா தொடுத்தார். அப்போதும் மருதாணி ஏதோ மௌனம் சாதித்தாள். ஆம், அவளுக்கு ஏற்பட்ட அவமானத்தை விட அவள் சமூகத்திற்கு ஏற்பட்ட அவமானம் அவளை தலைகுனிய வைத்தது. என்ன அவமானம்?